இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பிரிவு மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தேன்.